ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அப்படி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மசாலா வறுத்து நான் முயல் கறிக்கு போடுறதுக்கு தயார் பண்ணுறேன். அடுத்தது நான் முயல் கறி வச்சு கட்ட போகிறேன் உங்களுக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் முயல் வந்து கிப்ஸ் பொரியலுக்காக ஜெர்மனில் முயல் சூப்பர் மார்க்கெட் வழியே வந்திருந்தது. ஃப்ரெஷ் முயல் அது நான் இன்றைக்கு எப்படி கறி வைக்கிறேன்னு பார்ப்போம். நான் மாதிரி செஞ்சேன்னா முயலை வெட்டிட்டு எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு பெருஞ்சீரகம் தாளித்து போட்டு மஞ்சள் போட்டு உப்பு போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன் முயலை. அதுக்கு பிறகு வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் எல்லாம் வெட்டி வச்சதெல்லாம் வதக்கிட்டு இஞ்சி உள்ளியும் போட்டு இடிச்சிட்டு அதோட சேர்க்குறேன். முன்னாடி நான் கரம் மசாலா எல்லாம் வறுத்து வச்சுருந்தேன்னா கரம் மசாலா நார்மலாக இந்த வீடியோ நான் ஒன்று விட்டுருக்கேன். என்னென்ன மசாலா நான் வந்து சேர்த்து கரம் மசாலா வறுப்பேன்னு. ஸோ அதுதான் அந்த மசாலாக்கள் நான் இதோட சேர்ப்பேன். அப்புறம் வெங்காயம் வதங்கினோன்னே முயல் ரஜையும் போட்டு நல்லா வதக்கும். கல் உப்பும் மஞ்சளும் திருப்பியும் போடணும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து கறி பவுடர்ன்னு சொல்லி ஒரு சின்ன பொத்துலஞ்ச வரும் அது கொஞ்சம் போட்டு நான் அதுக்கப்புறம் கரம் மசாலா சேர்த்துனானே நல்லா அவிஞ்ச பிறகு சின்ன விறகுங்கிற சின்ன மகன் உரைப்பு சாப்பிட மாட்டேன் இருக்கா நான் கொஞ்சம் மல்லி எடுத்துட்டு பேந்து தான் நானுங்கிற கறி மசாலா சேர்த்துனேன். அப்போ அதால் கரம் மசாலா சேர்த்தா ஒரு நல்ல வாசம் வரும். கரம் மசாலாவில் நான் மிளகு எல்லாம் சேர்த்துருக்கபடியாக அதில் கொஞ்சம் கேரம் இருக்கும். அதால் அந்த கேரத்தோடு ஓகே சாப்பிடுன்னுட்டு கரம் மசாலா மட்டும் ஃபஸ்ட்டு முன்னுக்கு சேர்த்துனா அது கடைசியாக தான் நாங்கிற கறி பவுடர் சேர்த்துனா தக்காளி சோஸுன்னு சொல்லி இங்கே வந்து தக்காளி பழம் அடித்து ரெடிமேட்டாக வந்து கடவுளிய அது வந்து நாங்கள் ரெடிமேட்டாக வேண்டி நாங்கள் கறி சமைக்கும் பொழுது விடலாம். அதுக்குள்ளே கறி சோஸும் கொஞ்சம் தக்காளி சோஸும் கொஞ்சம் அதில் விட்டுனா அப்புறம் நல்லா அவிஞ்ச பிறகு குழம்பு தேவைன்னா கொஞ்சம் குழம்பு எடுக்கலாம், மிளகாட்டியும் எடுக்கலாம். அன்றைக்கு இரவு சாப்பாடு புட்டுக்கு கொஞ்சம் கறி வச்சேன். கடைசியில் தேசி புளி நான் புளிஞ்சு விட்டுனான். இது மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து சாப்பிடுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னுடைய வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி. பாய்.